ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் நம்பர். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட ஆடம் பீஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த வாரம் மண்டே நைட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நேரம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ அதாவது நம்மளோட செத் ராலன்ஸுக்கு இப்போ ரிப்பு பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ப்ரஷிங் அப்படிங்கிற ஒரு 2 இன்ஜுரி பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்குது. ஸோ அதனால அவர் பார்த்திங்கன்னா டைம் ஆஃப் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இப்போ டபிள்யூடபிள்யூ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம செத் ராலன்ஸை பார்த்திங்கன்னா ரிங்கில் எதிர்பார்க்க போகிறதில்ல. ஈவன் அவரை பார்த்திங்கன்னா ராலேயே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா இன்ஜுரி இருக்கிறத இப்போ அஃபிஷியலாக டபிள்யூடபிள்யூ சொல்லிட்டாங்க. ஸோ பார்ப்போம் இன்னும் அவர் எவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா இன்ஜுரியில் இருக்கிறாருன்னு தெரில, பார்ப்போம். ஸோ அடுத்ததாக இந்த பிக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ரோமன் ரென்ஸ் சம்மர்ஸ்லாமுக்கு வர நேரம். ஸோ அங்கே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த பிக்கை நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. அப்போ எதுக்கு ஸோ அவர் சம்மர்ஸ்லாமுக்கும் வரல, ஸ்மாக் டவுனுக்கும் வரலன்னு ஏன் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஈவன் சரி அன்னைக்கு சம்மர்ஸ்லாம்லையாவது சரி ரோமன் அந்த ஆக்ரோஷமாக உள்ளேருந்து அட்டாக் பண்ண மாரி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்வர்டைஸ் பண்ணது தான். ஸோ அதனால் பால் ஹேமன் ரோமன் ரென்ஸ் கூட வந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கும். ஸோ ஆனால் அதுக்கான எந்த ஒரு விஷயமும் இப்போதைக்கு எனக்கும் தெரிய வரல. இந்த பிக்கை பார்த்தோன்னா உங்களை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதுதான் ஷேர் பண்ணி விட்ருக்கேன். மற்றபடி இப்போ டபிள்யூடபிள்யூக்கு இப்போ பால் ஹேமன் இப்போதைக்கு அதாவது எப்போ ரோமோ பேசணும் அந்த இப்போ ரோமன் வாராரு, அட்டாக் பண்ணுறாரு, போகிறாரு, அவ்வளோதானே. ஸோ இதுக்கு மேலே தான் அந்த எப்படி எதுக்கு இனி அவர் இவரை சேலஞ்சு பண்ண நேரம். ஸோ இவர் வாயிட்டு பேச நேரம். ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பால் ஹேமன் உள்ள வருவார். ஸோ அதுக்கப்புறம் தான் பிளட் லைனோட அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் தான். அதனால டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்லலாம் பால் ஹேமன் வச்சுருக்கிறாங்க. மற்றபடி இப்போதைக்கு பால் ஹேமன் இப்போ தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா அவங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் கூட சேர்த்துருப்பாங்க. இப்போ ரோமன் கூட தான் அப்படி பேக் ஸ்டேஜில் இருக்கிறாரு. ஸோ இருந்தாலும் பால் ஹேமனோட தேவை வந்தால் தானே ஸோ அவர் வேலை செய்ய முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு அவர் தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இன்னும் வரங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம ஃபின் பெலர் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கிறாரு. ஸோ அவர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவர் போஸ்ட்டு நிறைய விஷயங்களை போடுறாரு. அதாவது அவருக்கு நிறைய டிராயிங் நிறைய கிட்ஸு வரைஞ்சி கொடுக்குறது, அங்கே இருக்கிற டேலண்ட்ஸ் வரைஞ்சி கொடுக்குறது. ஸோ அவருக்கு அதேமாரி இப்போ பார்த்திங்கன்னா அவர் கூட இருக்கிற ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதி சைடு டீமன் ஃபின் பாலரையும் இன்னொன்று பிரின்ஸ் ஃபின் பாலரையும் பார்த்திங்கன்னா வரைஞ்சி இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாரு. லிட்ரலாக பார்த்திங்கன்னா இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம டீமனை எதிர்பார்த்தா இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் பார்க்கணும். இந்த வில்லன் மாதிரி அந்த பேடாஸான ஒரு வில்லனாட்டம் அந்த இது மாதிரி காணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபின் பாலரை கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்டில் நல்லா காமிச்சாங்க. இருந்தாலும் டீமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கடந்த ஒரு 2 மேட்சாக பார்த்திங்கன்னா துவக்க வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு ஏன்டா இப்போவே சொல்கிறேன் டீமனை இப்போ வர போகிறான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வரமாட்டார். ஸோ இருந்தாலும் டீமனை பற்றியும் பேசணும்ல. ஸோ அது இந்தமாரி பிக் வர நேரம் நான் அதை பற்றி பேசணும். ஸோ அதனால் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டீமனை டபிள்யூடபிள்யூ கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக கொண்டு வரணும். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் இந்த ஒரு பிக்கை பாருங்கள். ஸோ அதாவது ஏடபிள்யூவில் இப்போதைக்கு ஏதோ ஒரு ஷோ நடந்திருக்கு. ஆனால் அது என்ன ஷோன்னு எல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஏடபிள்யூ அவ்வளோ பார்க்க மாட்டேன். ஸோ அதில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. லிட்ரலாக பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ பார்த்திங்கன்னா காப்பி அடித்த மாரி பண்ணியிருக்கிறானுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா தப்பாக நினைக்காதீங்க கைஸ். நான் இப்படி ஒரு ரெஸ்லிங் யூடியூபராக இருந்துட்டு இப்படி பேசினேன். அந்த டோனிக்கான் மண்டையில் மூளை இருக்கா மசாலா இருக்கானே தெரியல. ஸோ எதை பார்த்தாலும் டபிள்யூடபிள்யூ பார்த்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு இது போச்சுன்னா ஸோ அதை காப்பி அடிக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் வேலையை வச்சுருக்கிறாரு. இப்போ புரியுது எதுக்கு பார்த்திங்கன்னா பாதி ஸ்டேடியம் சும்மா கிடக்குதுன்னு. ஸோ லிட்ரலாக பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி கிறிஸ்டியன் பார்த்திங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற 2 ரெஸ்லருக்கும் சேத்தாப்பில்ன்றது இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஏடபிள்யூ பார்த்து இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் இருக்கிற சட்டம் பார்த்திங்கன்னா அந்த இங்கே ரெஸ்லிங்கை கொண்டு வரணும். ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் இப்போ காப்பி அடிக்க விடாதுன்னு கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ சமீபத்தில் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் கொஞ்சம் கோபப்பட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அது என்ன விஷயம்னு மறந்துட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோனிக்கான் அவரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரைக்குறைவாக பேசுகிற மாதிரி வச்சுக்கிட்டாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் அண்டர்டேக்கர் லோகன் பாலோட இம்பல்சிவ் ப்ரோகாஸ்டில் பார்த்திங்கன்னா அவர் கலந்துக்கிட்டாரு.
ஸோ அதில் அவர் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். அதை நம்ம சில விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம லோகன் பாலை நம்மளுடைய அண்டர்டேக்கர் பாராட்டியிருக்கிறாரு. ஸோ எந்த வகையிலனா அவர் இந்த சம்மர் ஸ்லாமில் ஒரு பேக் ஸ்ப்ரிங் போல் மூன் சால்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் இவர் எல்லை நைட்டுக்கு மேலே போட்டிருப்பாரு ஃப்ளோரில் டேரெக்டாக கீழே. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அதாவது ஸோ அந்த வீடியோவை நான் பார்க்குற நேரம் சும்மா எனக்கே வந்து ஒரு மாதிரி புல் எரிச்சிடுச்சு. ஸோ நான் அங்கேனா அதாவது அவரு கூட அந்த ரெஸ்லிங்லேருந்து அந்த ரிங்லேருந்து மேலே ஜம்ப் பண்ணுவார்ல. ஸோ நான் கூட ஒரு தடவை கூட இப்படி யோசிச்சதில்லை, நான் இப்படி இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாரி. ஸோ அது யோசித்து பார்க்க முடியாத ஒரு மூவாக நீ போட்டிருக்கிற அப்படிங்கிற மாரி ஸோ அவரை இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னவே கூட ஒருக்கா அண்டர்டேக்கர் நம்ம லோகன் பாலை ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா வார்ன் பண்ணி விட்டுருக்கிறாரு. அது எதுக்குன்னா ஸோ வார்னிங்கில் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு, நீ இந்த மாதிரியெல்லாம் உயிரை கொடுத்து நீ விளாடாத, ஏன்னா உன்னோட நீ ஒரு நல்ல டேலண்டான ஒருத்தன். ஸோ ஒன்னே மாரி ஒருத்தன் வந்து டபிள்யூடபிள்யூக்கு தேவை. ஸோ அதனால் நீ ரொம்ப இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, மேபி உனக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிரும் அப்படிங்கிற மாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ உன்னால் ஓவராலாக டீசெண்டான மேட்சை கொடு அப்படிங்கிற மாரி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாரி கொடுத்துருந்தா. ஆனால் அண்டர்டேக்கர் இந்த இவர் லோகன் பால் அவரோட ஸ்டைலில் தான் பார்த்தீங்கன்னா அவர் விளையாடிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுதான் பற்றி அவர் இம்ப்ரெஸ் ஆனதை பற்றி நம்ம லோகன் பாலை பாராட்டி இருக்கிறாரு. ஸோ அடுத்தது மென் டிவிஷனில் தான் பார்த்தீங்கன்னா பாராட்டுவாங்களா, உமன் டிவிஷனில் யாரும் பாராட்டுறதுக்கு ஆள் இல்லையானா அதான் இருக்காரு நம்மளுடைய ஹல்க் ஹோகன். ஸோ ரீசெண்ட் டைமில் அதே சமஸ்லாமில் நம்மளுடைய ரியர் ஃப்ளை பார்த்திங்கன்னா அவங்களோட ஷோல்டர் பார்த்திங்கன்னா டிஸ்லோகேட் ஆகிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே பார்த்திங்கன்னா அவங்க அந்த டேபிளில் போய் இடித்து பார்த்திங்கன்னா அது சரி பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே பார்த்திங்கன்னா பேடாஸாக இருந்துச்சு. ஸோ அதை தான் பற்றி பேசியிருக்கிறாரு. உண்மையிலே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரியர் ஃப்ளை அந்த டேன் பேக்கில் கொண்டு போய் அவள் இடித்து தனக்கு தானே பார்த்திங்கன்னா அவள் காயப்படுத்திக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா பண்ணா. உண்மையிலே பார்த்திங்கன்னா இது எனக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ என்ன சொல்லியிருக்கிறாரு, ஸோ அங்கே இருக்கிற அதான் அவர் நிறைய அங்கே இருக்கிற எல்லா ரெஸ்லருக்குமே ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அவர் பொதுவாக சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா ஸோ அதாவது எல்லாருமே சேஃபாக ரெஸ்ல் பண்ணுங்க, ஸோ இன்ஜுரி வராமல் ஸோ காயப்படாமல் ஒரு சேஃபஸ்ட் ரெஸ்லிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி பார்த்திங்கன்னா அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ரியர்ஃபில் அந்த மாரி டிஸ்லோகேட் ஆன போகிறோம். ஸோ அந்த அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் யாரையும் கூடாமல் அவங்களே பார்த்திங்கன்னா இடிச்சுக்கிட்டு சரி பண்ணது பார்த்திங்கன்னா அவருக்கு சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. சேஃபாக ரெசல்ட் பண்ணுங்கள், ஈவன் உங்களுக்கு ஏதாவது இன்ஜுரிஸ் ஏதாவது ஆச்சுன்னா ஒரு சின்ன இன்ஜுரியாக இருந்தாலும் அங்கே இருக்கிற ரெஃப்ரிகிட்டே சொல்லி அந்த ஒரு மெடிக்கல் சப்போர்ட் பெறுறதில் எந்த ஒரு தப்பாக இல்லைல்ல. அதனால் எல்லா ரெஸ்லர்ஸும் பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்திங்கன்னா ரெசல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹல்க் ஹோகன் பார்த்திங்கன்னா ரியர் ரிப்ளை மூலமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளோட ரியர் ரிப்ளை பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதாவது சம்மர் ஸ்லாமில் நம்ம டேம் டிஸ்ட்ரிக்கும் நம்மளோட ரியர் ரிப்ளைக்கும் பிட்ரோல் பண்ணியிருப்பாங்க ஆல் ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ். ஸோ அது நினச்சி அவங்க ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ரிப்ளை பண்ணியிருக்கிறது யாருன்னா லீமார்கன். ஸோ அவங்க போட்டிருக்காங்க லால் லூசர் அப்படிங்கிற மாதிரி. அதை நம்ம இங்கே பொதுவாக லோக்கலில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸோ தோத்தாங்கிலி போட்டிருக்கா பாரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நம்ம மாமியார் ஃப்ளை பார்த்திங்கன்னா கலைச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ரோமன் ரைன்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டார். ஸோ ஆனால் ரிட்டர்ன் வந்ததோட பார்த்திங்கன்னா ரெசல்மனியா 40யோட பார்த்திங்கன்னா அந்த டீம் இருக்கும்ல, ஸோ பெஸ்ட்டு டீம். ஸோ அதோட தான் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. ஸோ சம்மர்ஸ்லாமுக்கும் அப்படி தான் ரிட்டர்ன் வந்தார். ஸோ இந்த ஸ்மாக் டவுனுக்கும் அந்த ஓடிசி போட்டு அந்த ரெசல்மனியா 40யோட டீம் சாங்கில் தான் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு, நம்ம ரோமன் ரைன்ஸோட தீம் சாங் மாற போகுது. ஸோ லிட்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபல் சீஃபாக இருக்க நேரம் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தீம் சாங் பார்த்துருந்தோம் இல்லை, ஹெட் ஆஃப் த டேபிள். ஸோ அந்த தீமை பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரோமன் ஃபேஸ்டெல்லாம் இருக்கிற நேரம் யூஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுவும் அந்த மியூசிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த ரெசல்மனியா 40யோட தீம் சாங் இருக்குல்ல, ஸோ அதை தான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வரலாம் கொண்டு ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இனி அவங்க எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். ஸோ பார்ப்போம் அவரோட அந்த புது தீம் சாங் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூமர் கிளம்பி வந்திருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, இது வரும் ரூமர் தான், எந்த ஒரு அஃபிஷியல்ல இருந்தும் வரல. பட் இப்படி ஒரு ரூமர் இருந்திருக்கு. அதாவது நம்ம ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு வரக்கூடியது தானா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் இதை பற்றி அதாவது ஈவன் ஒரு நிமிஷத்துக்கு கூட நம்ம அதாவது நம்ம இவர் ஏஜே இப்போ ரிட்டர்ன் ஆக்க வைக்கணும்னா ஸோ அது எந்த பிளானு. ஸோ அதான் அந்த ஒரு சின்ன பர்டிகுலர் டைம் கூட நம்ம ஏஜேக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கொடுக்கலையா.
ஸோ அவரை கொண்டு அதாவது இந்த வாரம் ரிட்டர்ன் வர வைக்கணும் அப்படின்னுட்டு ட்ரிபிள் ஹெச் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது ஏன்னு தெரில. பட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏஜே ஸ்டைலுக்கு எந்த ஒரு பிளானுமே நம்ம ட்ரிபிள் ஹெச்சுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ அதான் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஏஜே ரிட்டர்ன் வரக்கூடியது தானே. பட் அதை ட்ரிபிள் ஹெச்சு ஸோ அவர் ரிட்டர்ன் வர்றது மாதிரி எந்த ஒரு பிளானும் வைக்கலையா. ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரூமராக கிடச்சிருக்கு. ஒருவேளை நம்ம ட்ரிபிள் ஹெச் இப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ நம்ம தான் இன்றைக்கி பெரிய ஆளாக ரோமன் ரைன்ஸை கூட்டிகிட்டு வரணுமே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏஜே ஸ்டைலையும் ஏன் இப்போவே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரிபிள் ஹெச் மேபி நினச்சிருக்கலாம். மேபி இது அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைலை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.